இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, அப்படின்னா பணம், தொலைஞ்ச பணம் மனோ கிட்ட எப்படி வந்துச்சு? ஐயோ, அப்படின்னா பணத்தை திருடினது மனோவா? மிஸ் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பணத்தை இவ திருடி மிஸ் அம்மா மேல பழிய சுமத்திட்டியா மனோ? தப்பு பண்றடி, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மிஸ் அம்மா மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறது பாவம்டி. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா சீக்கிரமா வாங்க. மனோஹரி பணத்தை எடுத்துட்டு வெளியில போறா. சீக்கிரமா வாங்க. அம்மா, என்னம்மா திரும்ப வந்துட்டீங்க? உன்ன சரியா பாருன்னு சொன்னல, ராத்தோடு வந்துட்டோம். அப்படியா? ராத்தோட், ராத்தோட், மனோஹரி கிட்ட தான் பணம் இருக்கு. ராத்தோட், நான் சொல்றத கேளு ராத்தோட். பணம் மனோஹரி கிட்ட தான் இருக்கு. ராத்தோட், ஐயோ, அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நீயே என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டுருவ போல. நான் ஏமா மாட்டி விட போறேன்? இப்ப என்ன பண்றதுமா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்க மிஸ் அம்மா. பணம் எங்க? லட்சக்கணக்கில் திருடிட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல சத்தியம் பண்ணி நீ ரொம்பவே நல்லா எஸ்கேப் ஆகுற மிஸ் அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாராதோடு மிஸ் அம்மா அலறாங்க சார். மிஸ் அம்மா ரொம்ப நல்லவங்க சார். மிஸ் அம்மா பணம் எடுக்கலன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார். மிஸ் அம்மா வந்ததுலேருந்து பசங்கள்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சார். நமக்கு மறுபடியும் மிஸ் அம்மா மாதிரி ஒரு நல்ல கேர்டேக்கர் கிடைக்க மாட்டாங்கன்னு தோணுது சார். வேற கேர்டேக்கர் எதுக்கு? மிஸ் அம்மா தான் இருக்காங்கல்ல. மிஸ் அம்மா அலறத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க வேலையை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு தோணுது சார். எனக்கு தெரியும். நீங்க என்ன பயமுறுத்தணும்னு பாக்குறீங்க, அவ்வளவுதான். நான் மிஸ் அம்மா கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். அக்கா, நான் இங்கதான் இருக்கேன். அக்கா, அக்கா, அண்ணா, மிஸ் அம்மா, நான் நேர்ல தானே இருக்கேன். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க?
மிஸ் அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அந்த பணத்தை திருடினது மனோஹரி தான். இப்ப அந்த பணம் மனோஹரி கிட்ட தான் இருக்கு. மிஸ் அம்மா, உன்கிட்ட தான் சொல்றேன். ஐயோ மிஸ் அம்மா நில்லு. அக்கா எங்க போனாங்க? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? இங்க பாரு. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாங்க. நான் இங்கதான் இருக்கேன். அதுக்குள்ள அவங்க எங்க போயிருப்பாங்க? அப்படின்னா நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ போக போறீங்க மிஸ் அம்மா. என்ன தோத்துட்டோன்னு முடிவே பண்ணிட்டு வெளியே போறீங்களா? தப்பு நீ தான் பண்ணேன்னு. அந்த பழியோடயே இருக்க போறியா மிஸ் அம்மா? நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால படிக்க முடியும்னு நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட் கொடுத்த. அந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? என்னால ஸ்கூல் லீடரா ஆக முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா அதுக்குள்ள தோத்துட்டேன்னு எப்படி அக்செப்ட் பண்ணன்னு கேட்டல்ல, அந்த கொஸ்டினை உன்னை பார்த்து நீ ஏன் கேட்கல? நான் பண்ணாத ஒரு தப்ப நான் பண்ணலன்னு எதுக்காக ப்ரூவ் பண்ணணும்? நீ அந்த தப்பு செய்யலனா வேற யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும்ல. அப்படி செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா நீ எது செய்யலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமா ஆமா, மிஸ் அம்மா நேத்து நைட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேக்குறாங்க. எதுக்கு? எதுக்குன்னு தெரியலம்மா. ஏன் இப்படி அமைதியா நிக்கிறீங்க ராத்தோட்? அது இல்லைங்க மிஸ் அம்மா. ஃபுட்டேஜ் எதுக்குமா? நான் இதை திருடலன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தான் இந்த திருட்ட பண்ணன்னு எங்க வீட்ல யாரும் நினைக்கல. சோ நீ வீட்டை விட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க யாரும் அப்படின்னு நினைக்காம என்ன நம்பினா கூட எனக்கு சங்கடமா தான் இருக்கும் சார். ப்ளீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். அதெல்லாம் மிஸ் அம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐயோ அங்கிள் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது இல்லம்மா. ப்ளீஸ் அங்கிள். ரத்தோட். சார். ம். சரிங்க சார். ஆ. ரீவைண்ட் பண்ணுங்க.